ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணி பண்ணுறதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு மட்டன் எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மட்டன் அதுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டு உப்பு போட்டு விசில் வைக்க ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அதை என்ன பண்ணிடுங்க, மிக்சியில் போட்டு அரைச்சி பொடியாக்கிடுங்க. பொடியாக்கி அதை ஓரமாக வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா பொடியானா அரைச்சிக்கோங்க. அப்புறம் அடுத்த இன்க்ரீடியண்ட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் வச்சு அதையும் ஒரு விழுது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உரப்பு தேவைக்கேற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி வரும். இதையும் எடுத்து உரமாக ஒரு தட்டில் கொலன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வரையில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. போட்டு கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒன்றை மட்டும் போட்டுட்டு அதை நல்லா இது பண்ணி விட்டுட்டு அப்படி கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பரபரன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் உங்களோட மட்டனுக்கு பொறுத்து அதையும் நல்லா பரபரன்னு தூவி விடுங்க. இந்த பல்லாரி நல்லா நல்லா பிங்கிஸ் ஆகணும். இல்லை என் பாப்பா பாருங்க கண்ணுக்குள்ள மேக்கப் போட்டு. சரி, நீங்கள் சமையலை கவனிங்க. நல்லா இது ப்ரௌன் கலரில் ஆகணும். இந்த ஆயிடுச்சா இந்த மாதிரி இருக்கணும். ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை இதுக்குள்ளே சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு கிளறிக்குவோம். அதுக்கடுத்து அதில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு மிளகாலாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு வாசனை வருங்க. அப்புறம் நம்ம இங்கே குக்கரில் வச்சுருந்தோம்னா அந்த கறியை அரித்து இந்த இதுக்குள்ளே போட்டுறணும். போட்டு ஒரு குண்டு போட்டுருக்கோமா, இதுக்குள்ளே உப்பு போட்டு தான் நம்ம இது பண்ணணும்னு மறந்துடாதீங்க. இதை போட்டு நல்லா ஒரு கலரிட்டு இந்த சூப்பு தண்ணியை தூர ஊற்றிடாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதை பத்திரமா வச்சுக்கணும். அதுக்கடுத்து அதையும் 2 கலக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அடித்து ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோமே அதை அப்படியே பரபரன்னு அப்படியே தூக்கி விடுங்க. இதுதான் நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணியோட ஸ்பெஷல் மசாலா. ஓகேவா? போட்டு அப்புறம் புதினா, மல்லி இலை 2யும் நல்லா அதையும் தூக்கி விளாசி விடுங்க. போட்டு 1 கப்பு தயிர், ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு தயிரை அதை அப்படியே ஊற்றி விடணும். அதுக்குள்ளே க்ரீமி மில்க் மாதிரி அப்படியே ஊற்றி விடணும். ஊற்றி விட்டுட்டு விரவி விடுங்க. விரவி விட்டுட்டு பாருங்கள். அப்புறம் அரிசி, நம்ம சீரக சம்பா அரிசி தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்கண்ணே. ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. அப்புறம் இந்த மட்டன் சூப் இருக்குல்ல, இந்த சூப் எடுத்து இந்த உலக்குக்கு நாங்கள் எங்கள் அரிசிக்கு தேவையான அளவு ஊற்றிருக்கோம். அதை மாதிரி நீங்களும் ஊற்றிக்கோங்க. தண்ணி வேணுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றி இது பண்ணணும். நல்லா மஞ்சள் கலராக இருக்கா? இல்லை வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அதுக்கடுத்து லெமனு ஒரு 1/2 பழம் அப்படியே இப்படி விட்டுறணும். இதில் தக்காளியே போடக்கூடாது. தயிர், லெமனு, வெங்காயம் ஈஸியாக செஞ்சிடலாம். அப்புறம் அரிசியை நல்லா கொதிக்க விட்ட பிறகு அரிசியை எடுத்து போடணும். போட்டாச்சா? போட்டுட்டு உங்களுக்கு அதில் உப்பு பார்த்துக்கோங்க. தேவையான அளவு இருந்ததுன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு விரவி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கு எடுத்து பார்த்தா பிரியாணி ரெடி. தம்மில் வச்சுக்கோங்கண்ணே. அழகான நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணி ரெடி. சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.